வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். எக் சுக்கா. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்ன தேவைப்படுன்னா மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சால்ட் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம முட்டையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். 6 முட்டையுமே முட்டையை எப்பவுமே தனியாக உடச்சி ஊற்றுங்க. ஒரு வேளை கெட்டு எதனா போச்சுன்னா அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் 6 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு 3த்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பீட்டர் இல்லாதனால பிளெண்ட் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் வந்துட்டு பல்ஸில் வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப அரைக்கக்கூடாது, சும்மா பல்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நார்மலான ஒரு இட்லி பாத்திரத்துலேயே நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேன். இட்லி பாத்திரம் இல்லாதவங்க நார்மலாக கடாயில் கூட ஸ்டாண்ட் போட்டுட்டு வேக வைக்கலாம், எப்படி வேணாலும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இட்லி தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை திருப்பி போட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடுறேன். இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். ஏன்னா வேர்வை தண்ணியெல்லாம் வந்துட்டு அதில் விழக்கூடாதுல்ல, அதனால் தட்டு போட்டு மூடி. இது வந்து கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, இது மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை நம்மளுக்கு இது நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் வந்து ஹீட் ஆனதும் நம்ம வந்து குக்கிங் ஆயில், சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம வந்து கடுகு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து ஒரு கால் ஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு என்னென்ன பொருள்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோம்பு, அப்புறம் கிராம்பு, பட்டை. நான் ஒரே ஒரு பட்டை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை சும்மா 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்தது வந்து கல்பாசி, ஏலக்காய் கூட சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஏலக்காய்லாம் சேர்க்கல, சும்மா இப்படி செய்கிறேன். கிராம்பு, நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மாதிரியான டேஸ்ட்லேயும் இருக்கும். பன்னீர் செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்லேயும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செய்யலாம். ரொம்ப அதிக செலவுலாம் இல்லாமல் சிம்பிளான செலவில் செய்கிறது தான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அதிக செலவுலாம் நம்ம பண்ண தேவையில்ல. சிம்பிளாக அழகாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம், மற்றபடி செய்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினப்புறம் நான் தக்காளி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 தக்காளி, அவ்வளோதான். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து நீங்கள் உப்பு சேர்க்குறது தான் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அந்த உப்பே அதிகமாக இருந்தது, அதனால் நான் உப்பு சேர்க்கல. இப்போ வந்து நீங்கள் உப்பு ஓரளவு கம்மியாக இருந்துச்சுன்னா, அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா வந்துட்டு நம்மளுக்கு குக் ஆகணும். குக் ஆன அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டை வந்துட்டு நான் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதை வந்து நான் இப்போ சேர்த்து நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த வாசனையே இருக்காது. தக்காளி, வெங்காயம் வந்து வதங்கின அப்புறம் தான் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அப்படியே வதக்கணும். வதக்குனிங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் நம்ம என்ன இதில் சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இதில் வந்து தண்ணி வந்து நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு தான், ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு, ஏன் இந்த 1/4 டம்ளர் தண்ணி கூட சேர்க்குறேன்னா, நம்ம மிளகாத்தூள் மசாலாலாம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அதனால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள். நான் எடுத்துருக்கிறது வந்து 6 முட்டை. அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள். இதுவே கரெக்டாக இருந்தது. காரம்லாம் வந்துட்டு உங்களோட தேவைக்கேற்ப இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்துட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த முட்டை, அதை வந்து உங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து துண்டு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்கும், பன்னீர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க துண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நம்ம நல்லா கலரணும். நான் சேர்த்துட்டேன். சேர்த்து வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கிளறுனா நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். ஒரு மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். பார்த்திங்களா சிக்கன் மாதிரியும் இருக்கும், நான் சொன்ன போல் பன்னீர் மாதிரியும் இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்ருக்கும். நம்ம ஃபைனலாக இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை சேர்த்து நம்ம கலரி இறக்கணும். அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். கலரி இறக்குனிங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டான வேறு லெவல் முட்டை சுக்கா ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க. இது வந்து டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.